ஆம் நண்பர்களே, இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, என் மச்சானுக்கு உயிர் கொடுக்க போறேன். யாருடா அந்த மச்சான் தானே கேட்குறீங்க? இதோ இவனுக்கு தான். நீ உசுரா குடுப்பியா மசரா குடுப்பியா மேல பெட்டால போடுடா. டேய், நானே ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கிறேன். ஏன்டா நீ வேற குறுக்க வர? கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு தான் கடடா. வேப்பிலை கொஞ்சம் உருவிட்டு வந்தால் தான் மச்சானுக்கு பயங்கரமாக உயிர் வரும். மச்சான் பேசுவான். அதனால் பார்த்தா நம்ம என்ன பேசுறதெல்லாம் நீங்கள் எதுக்கு கால் போட்டு காட்டிங்க. இப்போ தான் அவனுக்கு நீ ரியலாகவே உயிர் கொடுக்க போகிறேன். ஓம் மந்திரகாளி ஜும் மந்திரகாளி ஜும் மந்திரகாளி ஜும் மந்திரகாளி வந்துட்டியா? வந்துரு. ஓம் ஜும் 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 ஓம். குவா 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 குவா. ஏன்டா அழுகிற? அதுவா, ஒரு புதிய குழந்தை எப்படி பிறக்கும் போதாலுமோ அப்படி செஞ்சு மச்சான். நீ அப்படி வரியா? சரி வா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு டாஸ்க்கு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா மச்சான், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்கன்னா ஒரு அஞ்சு பெட்ரோல் பங்கு வரைக்கும் ஓட்டிக்கிட்டே போயிட்டு உடனே நான் 5வது பெட்ரோல் பங்க்லேருந்து திருப்பணும் ரிட்டனு. எத்தனை பெட்ரோல் பங்கு வரைக்கும் நம்ம தள்ளிக்கிட்டு வரணும்னு நான் தள்ளிக்கிட்டு வரணும்னு வீலில் சுற்றி அதை நம்ம இன்றைக்கி ஒரு டாஸ்க்காக நாம் இன்றைக்கி செய்ய போகிறோங்க. இப்போ நம்ம மச்சான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கு பிரச்சனை தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால் தள்ளி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு சூறாவளி கிளம்பையுது, பழம் தாண்டாம் அடங்கியது, சும்மா கிடந்த தங்கையும் ஆயிரம் தம்பி. டேய் மச்சான் மச்சான், ஆயிரம் ஆக மாட்டேங்கிறானே. மச்சான் மச்சான் ப்ளீஸ்ரா மச்சான். டேய் என்னடா பேசி உனக்கு மச்சான்? எனக்கு பழியாங்காட்ட மச்சான். டேய் கடைசியா ஆயிட்டுடா குட்டிடா. இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு. மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பத்தூர் ரோட்லேருந்து திருப்பத்தூர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்கு ஒன்று. இப்போ 2வது பெட்ரோல் பங்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது. நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனைன்றதோட நம்மளுக்கு அது தள்ளுறது கொஞ்சம் பக்கம். பாருங்க, நம்ம 2வது பெட்ரோல் பங்கான வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆக்சிடென்ட்டு, பசங்க வேறு வந்துட்டாங்க. இப்போ என்னென்னா நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3வது பெட்ரோல் பங்க் நம்ம கண்ணில் தென்படுது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மச்சானுக்கு போயிட்டு இந்த பெங்க்கில் ஒரு 100 ரூபாய்க்கு போய் பெட்ரோல் போட்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம மச்சான் அந்த இடத்த விட்டு அப்புறமேட்டு நகர மாட்டான். அதனால் ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு 4வது பெட்ரோல் பங்கை தேட ஆரம்பிப்போம். அப்பாடா மச்சான், 4வது பெட்ரோல் பங்கு பாருங்க நண்பர்களே. இது பார்த்தீங்கன்னா 4வது பெட்ரோல் பங்கு. கடைசியா ஒரு பெட்ரோல் பங்க் நம்ம கண்டுபிடிக்கணும். டே மச்சான், என்ன நடக்குது? அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டு கிடக்குற. நண்பர்களே, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அந்த பொண்ணு தான் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு கிடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை நான் கிராஸு ஓவர்டேக் பண்ணி நான் போக போகிறேன். நண்பர்களே, இப்போ என்னென்னா அந்த பொண்ணை நான் கிராஸ் பண்ணி வந்துட்டேன். எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா 5வது பெட்ரோல் பங்கான வந்தாச்சு. இதோட நம்மளுடைய வண்டியினுடைய பயணம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நானும் என் மச்சானா 5வது பெட்ரோல் பங்கான வந்து நின்னாச்சு. இந்த பெட்ரோல் பங்க் விட்டு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம மச்சான் எத்தனாவது பெட்ரோல் பங்க் வரதுக்கு நம்மளை தலை விட போகிறான்னு தெரியல. அது மட்டும் நம்ம போயிட்டு இப்போ செக் பண்ணிவிட்டு தள்ள வேண்டியது தான். இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்பரை எழுதி பண்ணிக்கிறேன். அது எத்தனை பெட்ரோல் பங்க் வரைக்கும் தள்ளுவான்னு இப்போ தான் முடிவு பண்ணி சொல்லுவான். இப்போ பார்த்தீங்கன்னா வீலை வந்து ஸ்பின் பண்ணி போட விடுறேன். மச்சாண்டே கொஞ்சம் பார்த்து பொறுமையாக செய்டா. ஒரே ஒரு ஸ்பின்னு தான். எத்தனை நம்பர் வந்து நிற்குதுன்னு தெரியல.
கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ என்னன்னா நம்மளுக்கு மச்சான் வந்து 2 பெட்ரோல் பங்க் வந்து தள்ளுன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு டாஸ்க் கொடுத்துட்டான். அதனால் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரோல் பங்க் வரைக்கும் தள்ளி தாகணும். அது எப்படி உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னா இது சைலன்சரில் பாருங்கள். சைலன்சரில் எப்படி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஏன்னா சைலன்சரில் இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணேன்னா அந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடும். இதுதான் உங்களுடைய சாட்சி. நம்ம 5வது பெட்ரோல் பங்க்லேருந்து தலைவரை தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். மச்சானை இங்கே பாருங்க. மச்சானுடைய ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள். இது இப்படி தள்ளணும் தலைவருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா பழைய இரும்பு கடை இருக்குது. மச்சானே பழைய இரும்பு கடையிலே தூக்கி போட்டு வந்திருந்தா நம்மளுக்கு இந்த தடுற வேலை மிச்சம் எனக்கு. ஒரு கிலோமீட்டர் பக்கம் இவனை தள்ளின்னு வந்தாச்சு. ஒரு கொஞ்ச நேரம் அந்த புளிய மரத்தடியில் கொஞ்சம் ரெஸ்ட்டை போட்டு அப்புறமேட்டு தள்ள ஆரம்பிக்க வேண்டியதான். சரி காஷ், ஓகே நண்பர்களே, ரெஸ்ட் எடுத்ததெல்லாம் போதும், தள்ள ஆரம்பிப்போம். ஒரு கண்ணு நாம் தானே மறப்பொண்ணு ஒன்னோடானே ஒன்னு மாமி நீ நானும் ஒன்று அட்டா மலதா அழகா சிரிச்சா அண்ணா மலதா திரி மலதா. தயவுசெய்து நீ பாட்டத்தை மட்டும் கொஞ்சம் நிப்பாட்டு மச்சான். என் காதில் கொஞ்சம் தேனா வந்து கொட்டுது. அப்படியா மச்சான்? நான் அடுத்ததான் நான் சன்சிங்கருக்கு போய் பல்லான்னு இருக்கிறேன் மச்சான். அப்படியா மச்சான்? சன்சிங்கருக்கெல்லாம் போயிட்டா நீலாம் உனக்கு தான் மச்சான் ஃபஸ்ட்டு ப்ரைஸு. அவங்களே உங்ககிட்ட ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுத்துன்னு வந்து கொடுத்துருவாங்க. தம்பி தயவுசெய்து நீ மட்டும் திருப்பணம் இந்த பக்கம் வந்துடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸை எடுத்து உன் கையில் கொடுத்து அனுப்பிடுவாங்க மச்சான். இப்போ நம்ம மச்சானை தள்ளின்னு போகிறத பார்த்துட்டு ஒரு 2 பசங்க பைக்கில் வந்தாங்க. என்ன ப்ரோ பெட்ரோல் ஆகி வச்சான்னு கேட்டாங்க. இல்லை பெட்ரோலாக இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்லி அவங்கள அனுப்பிவிட்டுட்டேன். நம்ம டாஸ்கில் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க யார் என்னன்னு தெரியாது, வந்து ஹெல்ப்லான்னு வந்தாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. நண்பர்களே பார்த்தீங்கன்னா 4வது பெட்ரோல் பங்க்லேருந்து 5வது பெட்ரோல் பங்க் பக்கம் வந்துட்டுங்க. 5வது பெட்ரோல் பங்க்லேருந்து 4வது பெட்ரோல் பங்க் பக்கம் நம்ம மச்சானை தள்ளிட்டு வந்தாச்சு. 5வது பெட்ரோல் பங்கில் பார்த்தீங்கன்னா அரியாகுளம். 4வது பெட்ரோல் பங்க் பார்த்தீங்கன்னா நாக்கிங்கோட்டாயான இருக்கிற பெட்ரோல் பங்குக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு பெட்ரோல் பங்கு நம்ம போயிட்டு எப்போ போய் பிடிக்கிறதுன்னு தெரில. இந்த லாஸ்ட் 3, 4, 5 தான் ரொம்ப தூரம். இன்னும் அடுத்த பெட்ரோல் பங்க் பார்த்தீங்கன்னா செம்மடாகுப்பம் போகணும். நம்ம அடுத்த பெட்ரோல் பங்க் போயிட்டு பிடிக்கிறது செம்மடாகுப்பம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் வரும். ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளணும். ஓகே நண்பர்களே, இப்போ என்னாச்சுன்னா நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்து வழியை போகிறது நம்மளை பார்த்துட்டாங்க. என்னப்பா பெட்ரோலுக்கு எனக்கு காசு இல்லையா, அதாப்பா காசு தர போட்டு போப்பா அப்படின்னாங்க. ஒரே அசிங்கமாக போச்சு. சரி, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நம்ம டாஸ்க் எதுவும் பண்ணுறது. கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா 4வது, அதாவது 2வது பெட்ரோல் பங்கை வந்து டச் பண்ண போகிறேங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா 2வது பெட்ரோல் பங்கு வந்தாச்சு. டாஸ்க்கு நம்ம மச்சான் 2 பெட்ரோல் பங்கை தள்ளிட்டு போகிறதுக்கு டாஸ்க்கு கொடுத்தான். அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுடைய டாஸ்க்கு நம்ம மச்சான் கொடுத்த 2வது பெட்ரோல் பங்க் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
இங்கே பாருங்க நண்பர்களே, நம்ம ஒட்டின டேப்பு அப்படியே தான் கிடக்குது. அதே இடம், அதே இன்ச்சு, அதே இடத்துல. இன்ஜின் ஹீட் ஆகியிருந்தா அந்த டேப்பு கலந்து விழுந்துட்டுக்கும் நம்மளுடைய டாஸ்க்கு இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஓகே நண்பர்களே, டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி அப்புறம் என்ன மச்சான், சவிக்குமா? எனக்கு என்ன மச்சான், நான் நல்லா இருக்கிறேன் மச்சான். நான் சமைக்கலையேடா. ஏண்டா நான் என்ன உனக்கே தெரியாதா? 3, 4, 5 பெட்ரோல் பங்க் ரொம்ப தூரம்டா. 1ஆம் நம்பர் நீ விட வேண்டியது தானே. நீ ஏன்டா 2ஆம் நம்பர் விட்ட? ஒரு ஃப்ளோவில் சுற்றி விட்டுட்டேன். என்னடா ஃப்ளோவில் சுற்றி விட்ட? நீ அங்கே சுற்றி விட்டதால எனக்கு காலில் சுற்றிக்கிச்சாடா. எனக்கு கால் ஃபுல்லாக வலிக்குது மச்சான். 6 கிலோமீட்டர் உன்னை தள்ளின்னு வந்துக்கிறான். ஏதோ பாவனை பார்த்து என் மச்சான் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கிலோமீட்டராவது கொடுத்துங்களாம்ல. ஒரு பெட்ரோல் பங்கோட முடிஞ்சிருந்தா 3 கிலோமீட்டர் வந்துடுமா மச்சான்? சாரி மச்சான். சரி விடு மச்சான். இருந்தாலும் மச்சான், நான் உன்னைய மாதிரிலாம் நான் பழி வாங்க மாட்டேன் மச்சான்.